பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, வெற்றியில் ஆரம்பித்து வெற்றியிலேயே முடிப்போம். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு தோத்திரம். வெற்றி அடைவதற்கே கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களே, நீங்களும் நாளும் நமது வாழ்வை வெற்றியில் தான் ஆரம்பித்திருக்கிறோம். ரோமர் 8:30 படி தேவன் நம்மை முன்குறித்து விட்டார். எப்போது? உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் அழைத்தார். எதற்கு? நீதிமான்களாக ஆக்குவதற்காக. அவருடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. ஏன்? நீதி இல்லாமல் நீதிமான்கள் ஆக்காமல் தேவன் நம்மோடு உறவு கொண்டாட முடியாது, நம்மை பார்க்க முடியாது. தேவ நீதி நம்மேல் விழுந்தது. நாம் எதையும் செய்து நீதிமான்கள் ஆகவில்லை. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் விசுவாசத்தை கொண்டு. நம்ம இப்போது இயேசுவுக்குள் எப்படி பிதா பார்க்கிறார்? நீதிமானாய் பார்க்கிறார். இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நம்மையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஸ்லாக்கியம் பாருங்கள். இதை நம்புவதற்கு கடினப்படுகிறோம். ரோமர் 5:1, ரோமர் 4:25 படிங்க. இது வெற்றி இல்லைங்களா? நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நித்திய ஜீவன் உண்டு. இது மாபெரும் வெற்றி. நம்ம எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி தாம் மகிமைப்படுவதற்காகவே அழைத்தார், ரட்சித்தார், ஆவியின் நிறைவை கொடுத்தார். ஆரம்பம் வெற்றி, முடிவு நிறைவு வெற்றி. சில கதை புத்தகங்களை படிக்கும்போது சோகமான சோகம், படிக்கவே முடியாது. சரி, முடிவை பார்த்து விட்டு பின் வாசிக்கலாம், இல்லாவிட்டால் மூடி வைத்து விடலாம் என்று முடிவை பார்த்தால் அற்புதமான முடிவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம். அப்பாடா என்றிருக்கும். அப்படித்தாங்க நம்முடைய வாழ்வின் பயணத்தில் அவ்வப்பொழுது கொஞ்சம் சோகம், இழப்பு, வருத்தம், கவலை வைக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல, அவரது வழி நோக்கமும் அல்ல. அப்படி இருந்தால் சொல்லி இருப்பார். சர்ப்ரைஸாக சோகம் கொடுக்கும் தேவன் அல்ல நம் தகப்பன். சர்ப்ரைஸாக மகிழ்ச்சியை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, தான் யார் என்று, நாம் யாரை சார்ந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்வு இப்படித்தான் வெற்றியின் மேல் வெற்றி இருக்கும் என்பதை காட்டுகிறவர் நம் அப்பா. பின் ஏங்க இவையெல்லாம் நமக்கு நேரிடுகின்றன? இது பாவ உலகம். சீக்கிரமாக பாவத்தில் விழுந்துவிடும் சரீரம். ஏசாயா சொன்னது போல, அசுத்த உதடுகள் உள்ள நான் அசுத்த மக்களிடையே வசிக்கிறோம். அசுத்த உதடு என்பது அவிசுவாச வார்த்தைகளை பேசும் உதடு. தேவ திட்டத்திற்கு எதிராக பேசக்கூடிய வாய். தேவ வார்த்தை ஒன்று சொல்லியிருக்க நாம் ஒன்றை பேசுவது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 என்று சொல்லியிருக்க, இதை பேசுவதற்கு பதிலாக இந்த வியாதி என்னை கொன்றுவிடும் போல் இருக்கு, போயிட்டா பரவாயில்ல, இது வாட்டுகிறதே, இப்படி பேசுவது. நம் வாயின் வார்த்தைகளின்படி நோய் வியாதி இன்னும் தீவிரமாகிறது. இது நம் வாயால் வரும் தீங்கு. கிருபை பெற்ற நாம் இதையே சார்ந்திராமல் நம்ம சொந்த அனுபவம், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று முடிவெடுப்பது. இது கிருபையை விருதாவாக்குவது. இதில் வரும் தேக்கம். நம்முடைய கிருபையை வீணாக்கிவிட்டு, தள்ளி ஒதுக்கிவிட்டு சொந்தத்தில் முடிவெடுப்பது. இதனால் வரக்கூடிய தேக்கம். அசால்ட்டாக இருக்கும்போது பிசாசின் தூண்டுதலினால் பொய்யை மெய்யென்று நம்பி செயல்படுதல், பேசுதல், முடிவெடுத்தல். இதனால் வரும் தீங்கு. எதினால் வந்தாலும் நஷ்டம், தோல்வி அடைந்திருந்தாலும் இது தற்காலிகமானது. எப்படி? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. இயேசு உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள், எனக்குள் இருக்கிறார். தோல்வியை வெற்றியாக, நஷ்டத்தை லாபமாக மாற்றி தருவார். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். அவர் இரவை பகலாக்குகிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர். நம்புங்கள். ரோமர் 8:28. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். என்ன பண்ணியிருந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக திருப்பி விடுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை நீங்களும் நானும் இன்று அறிய வேண்டும். யோவான் 10:10. ஜீவன் கொடுக்கும், அது பரிபூரணப்பட வந்தேன் என்றார். வாழ்வு கொடுக்க, அந்த வாழ்வு சிறப்பாக இருக்கத்தான் நான் வந்தேன் என்றார். அப்படி என்றால் வாழ்வை ஆரம்பித்து அது பரிபூர்ணமாக, நிறைவாக, ஒரு குறைவும் இல்லாமல் நடத்த தேவன் வந்ததாகும் என்பதாகும். கர்த்தரின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். மாறிப்போகிற மனிதர்களை நம்புகிறோம். மாறாத அன்பான நமக்காகவே சிலுவையில் ஜீவனை விட்டவர் சொல்வதை நம்ப ஏன் தயங்குகிறீர்கள்? 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது. சொல்வதை பார், கர்த்தரோ உண்மையுள்ளவர். எங்கேயாவது மனிதன் உண்மையுள்ளவன் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதா? அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின் என்று விலக்கி காத்துக்கொள்வார். தோல்வியிலிருந்து, நஷ்டத்திலிருந்து விலக்கி உயர்த்துவார் என்பதாகும். தோத்து போகிற கட்சியோடு நாம் இல்லைங்க. எப்பொழுதும், எல்லாவற்றிலும், எல்லா நிலையிலும் வெற்றி வாகை சூடும் இயேசுவோடு இருக்கிறோம். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை.
கல்வாரியிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்றால் உங்களுடைய வெற்றியும் என்னுடைய வெற்றியும் சிலுவையில் இருக்கிறது என்பதாகும். எல்லா தீர்வும் சிலுவையில் இருக்கிறது. சங்கீதம் 138:8 சொல்லுவது போல எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். அதேதான் சங்கீதம் 57:2 சொல்லுது, முடிக்கப் போகிற கர்த்தர் என்றால் கல்வாரியிலே அடைந்த வெற்றியை நமது வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் அதை நிலைநாட்டப் போகிறார் என்பதாகும். வெற்றிதான் உங்களுடையது. செழிப்பு, உயர்வு, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் இவைகள் தான் உங்களுடையது. இதைத்தான் சம்பாதித்து வைத்து விட்டிருக்கிறார். அவர் சம்பாதித்தது அற்புதம், அதுதான் நம்மளுடையது. இனிமேல் அல்லங்க, ஏற்கனவே அடைந்தாயிற்று. இதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வதுதான் நமது பொறுப்பு. இதற்கு நாம் கர்த்தரோடு நல்ல ஐக்கியத்தில் இருப்பது நம் பொறுப்பு. ஆவியானவர் நடத்துவார். இதை இப்படி பேசு, இதை இப்படி செய்ய, இந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து. அதற்காகத்தான் அவர் நம்மோடு இருக்கிறார். பின் எதற்காக இருக்கிறார்? பிதாவுடைய சித்தம் அறிந்து நமக்கு என்ன வழி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை, அது என்ன என்பதை ஆவியானவர் அறிவார். அதற்கு தகுந்தால் போல் நமக்கு ஆலோசனை கொடுத்து காரியங்களை வாய்க்க செய்து பேச வைத்து ஜெபிக்க வைத்து நடத்துகிறார். யாருக்குங்க இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும்? கீழ்ப்படிந்து நடப்பது நமது பொறுப்பு. பொறுப்பை கையில் எடுங்கள் இப்போதே. அதன் பொருள் வெற்றியை கையில் எடுத்து விட்டீர்கள் என்பதாகும். ஜெபிக்கலாம். முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை தோல்வி நஷ்டம் நேரிட்டாலும் இவைகள் தற்காலிகமானவைகளே. இவைகள் வெற்றிக்கு நேராக, ஸ்திரத்தன்மைக்கு நேராக எங்களை நடத்தும் என்பதை கண்டோம். முடிவு சம்பூர்ணம். முடிவரை எழுதுகிறவர் கர்த்தர், நாங்கள் அல்ல. வெற்றி என்று எழுதிவிட்டமைக்கு நன்றி. ஆரம்பம் வெற்றி என்றாலும் முடிவும் வெற்றியே. இடையில் வருகிறவெல்லாம் பாடம் கற்றுக் கொடுப்பவை. இந்த வெளிப்பாட்டிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.